செய்தியை துவங்குவதற்கு முன்பாக ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளும்படியாய் நான் ஆசைப்படுகிறேன். இந்த நாட்களிலும் தேவனுடைய பெரிதான கிருபையினாலே ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமைகளில் நம்முடைய இல்லத்தில் வைத்து கூட்டங்கள் நடைபெறுகிறது என்பதை மிகவும் சந்தோஷத்தோடு கூட உங்கள் மத்தியிலே தெரிவிக்க நான் வாஞ்சையாக இருக்கிறேன். ஒவ்வொரு புதன்கிழமையிலும் நீங்கள் சுற்றி இருக்கிற தூத்துக்குடி பட்டணத்தை சுற்றி இருக்கிற ஜனங்கள் நீங்கள் ஜெபத்திலே கலந்து கொள்ளலாம். அதே போல் ஒவ்வொரு மாதமும் கடைசி வெள்ளிக்கிழமையிலே விடுதலை கூட்டங்கள் என்று சொல்லி ஏற்பாடு செய்திருக்கிறோம். அதிலே பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை வேண்டுபவர்கள், வியாதியிலிருந்து விடுதலை வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள், கர்த்தர் எனக்கு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள், மந்திரவாதத்தினால் பில்லிசுனையினால் கட்டப்பட்டிருக்கிற ஜனங்கள், அந்த நாட்களிலே உங்களுக்காக விசேஷித்த ஒரு உபவாச கூடுகை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் கடைசி வெள்ளிக்கிழமை, மறுபடியும் சொல்லுகிறேன், நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு மாதமும் கடைசி வெள்ளிக்கிழமைகளிலே இந்த விடுதலையின் கூட்டம் நடைபெறுகிறது, விடுதலையின் உபவாச கூட்டம் நடைபெறுகிறது. ஆகவே பிரச்சனையோடு இருக்கிறவர்கள், போராட்டத்தோடு இருக்கிறவர்கள், கடன் பாரத்தினால் கஷ்டப்படுகிறவர்கள், தேவன் என் வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று வாஞ்சிக்கிறவர்கள் இந்த கூட்டத்திலே நீங்கள் பங்கு பெறும்படி உங்களை நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வரவேற்கிறேன். நீங்கள் அப்படி வர விரும்புவீர்கள் என்று சொன்னீர்கள் என்றால் நீங்கள் கீழே கொடுக்கப்படுகிறதான அந்த எண்ணிற்கு, ஃபோன் நம்பர் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது, அந்த எண்ணிற்கு நீங்கள் ஃபோன் செய்தால் நீங்கள் எப்படி வர வேண்டும் என்றதான காரியங்களை நாங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்துவோம். வெள்ளிக்கிழமை, கடைசி வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு அந்த உபவாச ஜெபம் ஆரம்பித்து 2 மணி அல்லது 3 மணி அளவிலே முடிக்கப்படும். ஆகவே பிரச்சனையோடு போராட்டங்களோடு இருக்கிறவர்கள் அந்த ஜெபத்திலே நீங்கள் பங்கு பெறும்படி மிகவும் தாழ்மையோடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமைகளிலே நம்முடைய இல்லத்தில் வைத்து ஜெபம் நடைபெறுகிறது. அந்த ஜெபத்தில் கலந்து கொள்ள வேண்டும், இந்த ஊழியத்திற்காய் ஜெபிக்க வேண்டும், இந்த ஊழியத்தை தாங்க வேண்டும், நாங்கள் ஜெபத்திலே தாங்குகிறோம் என்று சொல்லி விருப்பப்பட்டவர்கள் புதன்கிழமைகளிலே இந்த கூட்டத்திலே நீங்கள் கலந்து கொள்ளும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் உங்களை வரவேற்கிறேன். மோசே தன்னுடைய கரத்தில் இருந்த அந்த கோலை தேவனுடைய கரத்திலே கொடுத்தான். இப்பொழுது அது தேவனுடைய கோலாக மாறிவிட்டது. அந்த கோல் தான் எகிப்தின் தேசத்திலே 10 வாதைகளையும் கொண்டு வந்தது. அந்த கோலை கொண்டுதான் ஆண்டவர் சொன்னார், மந்திரவாதிகள் மத்தியிலே, எகிப்தின் ராஜாவின் மத்தியிலே அந்த கோலை அவன் போட்ட பொழுது அது சர்ப்பமாக மாறினது. அது சர்ப்பமாக மாறின உடனே மற்ற மந்திரவாதிகள், எகிப்து தேசத்தில் இருந்த மந்திரவாதிகள் எல்லாரும் அவர்கள் தங்கள் கோல்களை போட்டார்கள். அந்த இடத்திலே அந்த எல்லா கோல்களும் பாம்பாக மாறினது. இதை பார்த்த பொழுது மோசே ஆச்சரியப்பட்டு நின்றான். ஆண்டவரே, விடுவிக்கும்படியாய் அனுப்பினீரே, இப்பொழுது இங்கே இப்படி நடக்கிறதே என்று அவனுடைய உள்ளத்திலே ஒரு சோர்வு வந்திருக்கும். அவனுடைய இருதயத்திலே ஒரு பயம் கலந்ததான ஒரு உணர்வு வந்திருக்கும். ஐயோ, இந்த ஜனங்களை நான் எப்படி மீட்டு கொண்டு வரப்போகிறேன், நீர் சொன்னீரே, ஆனால் இப்பொழுது அவ்வளவும் பாம்பாக இருக்கிறதே என்று அவன் அதிசயப்பட்டு நிற்கிற வேளத்திலே ஒரு காரியம் நடந்தது. மோசேயினுடைய கோல் எல்லா பாம்புகளையும், மோசே கோல் போட்ட பொழுது பாம்பாய் மாறினதே, இப்பொழுது அந்த பாம்பு எல்லா சர்ப்பத்தையும் விழுங்கிவிட்டு அது அப்படியே நின்றது. தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு எதிராக தேவன் அழைத்த அழைப்புக்கு விரோதமாக, கர்த்தர் தெரிந்து கொண்ட பாத்திரத்திற்கு விரோதமாக, தேவ கரத்திலே பயன்படுகிற ஒரு பாத்திரமாய் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு விரோதமாக எத்தனை வலு சர்ப்பங்கள் எழும்பினாலும் சரி, எத்தனை மனிதர்கள் எழும்பினாலும் சரி, எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் சரி, எத்தனை அவமானங்கள், நிந்தைகள் உங்களை சூழ்ந்து கொண்டாலும் சரி, தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? கர்த்தர் அற்புதங்களை செய்யும்படியாய் இந்த நாளிலே நம் மத்தியிலே இறங்கி இருக்கிறார். எல்லா வலு சர்ப்பங்களையும் விழுங்கி போட்டு நின்றதை போல தேவ பிள்ளைகளே, எல்லாவற்றையும் விழுங்கி முற்றும் முடிய ஜெயம் பெறுகிற கிறிஸ்துவினாலே நீங்களும் ஜெயம் பெற்றவர்களாய் எழும்புவீர்கள். ஒரு ஜெயத்தின் சந்ததி, ஒரு ஜெய கம்பீரத்தோடு கூட தேசத்திலே எழும்ப போகிறது. இன்றைக்கு எங்கு பார்த்தாலும், அன்றைக்கு எப்படி எகிப்தின் ஜனங்கள் ஒடுக்கப்பட்டார்களோ, இன்றைக்கு அதே காரியங்களை நாம் இந்திய தேசத்திலே நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய ஜனங்கள் ஒடுக்கப்படுகிறார்கள். நார்த் இந்தியாவிலே மாத்திரமல்ல, இங்கு தமிழ்நாட்டிலேயும் அநேக இடத்திலேயும் நாம் சொல்ல முடியாதபடி ரகசியமாய் எத்தனையோ தேவ ஆலயங்கள் இடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், தூஷிக்கப்படுகிறார்கள், வையப்படுகிறார்கள், நெருக்கப்படுகிறார்கள், எத்தனையோ உபத்திரவங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவர் பார்த்து கொண்டு சும்மா இருக்க தேவன் அல்ல. ஆண்டவர் நடக்கட்டும் என்று வேடிக்கை பார்த்து கொண்டு
கொண்டிருப்பவர் அல்ல. என் ஜனங்கள் சாகட்டும் என்று விட்டு விடுகிறவர் அல்ல. தேவன் நிச்சயமாகவே எழும்பினார். இந்த மோசே இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் காப்பாற்றும்படி அவர் எழும்பினார். அந்த கோலை வைத்து எகிப்தின் ராஜாவின் முன்பாக 10 அற்புதங்களை செய்தார். உங்களுக்கு தெரியுமா ஏன் சர்ப்பமாக மாறினது என்று சொல்லி? ஏனால் எகிப்திலே மிகவும் பிரதானமாய் அவர்கள் வணங்கினது பாம்பைத்தான். அந்த எகிப்து ராஜாவின் தலையிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் அந்த வலு சர்ப்பம் இருக்கும் கிரீடத்திலே அவர்கள் அதைத்தான் தெய்வமாக அவர்கள் வணங்கினார்கள். அது தெய்வம் அல்ல, நானே தெய்வம் என்று நிரூபிக்கும்படியாகத்தான் கர்த்தர் அந்த இடத்திலே வலு சர்ப்பங்களை வர வைத்தார். தேவ பிள்ளைகளே, இந்த வலு சர்ப்பம் எல்லா வலு சர்ப்பத்தையும் விழுங்கி போட்டது. அவர்கள் வணங்கின விக்கிரகங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பல்லி, தவளை. எதற்காக தேவன் தவளைகளை அனுப்பினார், வண்டுகளை அனுப்பினார், வெட்டுக்கிளிகளை அனுப்பினார்? இவைகளை எல்லாம் அவர்கள் தேவன் என்று சொல்லி வணங்கி கொண்டிருந்தார்கள். இதைதான் எசேக்கியேலை நீங்கள் பார்க்கும்போது, எசேக்கியேலை கர்த்தர் கொண்டு போகும்போது தேவ ஆலயத்திலே இப்படிப்பட்டதான அருவருப்பான சுரூபங்கள் இருக்கிறதை தேவன் காட்டினார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கிருந்து விடுதலையாகி வந்த ஜனங்கள் இப்பொழுது என்ன செய்கிறார்கள்? கானான் தேசத்திலே வந்து நாட்கள் போன பின்பு, வருடங்கள் போன பின்பு அந்த எகிப்திலே எகிப்தியர்கள் ஆராதித்த அந்த சுரூபங்களை, அருவருப்புகளை இவர்கள் தேவனுடைய ஆலயத்திலே அவர்கள் பதித்து இருந்ததை, விக்கிரகங்கள் இருந்ததை, சுவரிலே வரையப்பட்டிருந்ததை எசேக்கியேலுக்கு தேவன் காட்டுகிறார். தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நெருக்கம் வருவதற்கான காரணம், வேதனைகள் வருவதற்கான காரணம், எங்கோ தேவனை விட்டு நாம் வழி விலகி இருக்கிறோம். அந்த வழிகளை நீங்கள் திருப்பிக் கொள்ளும் பொழுது, தேவன் பட்சமாய் நீங்கள் திரும்பிக் கொள்ளும் பொழுது, தேவன் அதை பார்த்து கொண்டு சும்மா இருக்கிறவர் அல்ல. இப்பொழுது இந்த ஜனங்கள் நெருக்கப்பட்டு தேவனை நோக்கி பார்த்து முறையிடுகிறார்கள். தேவனிடத்திலே கதறுகிறார்கள், ஆண்டவரே எங்களை ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி. மோசே கர்த்தர் எழுப்பினார். அவனுடைய கரத்திலே கோலை கொடுத்து அனுப்பினார். கூட துணையாக ஆரோனை வாயாக கர்த்தர் அனுப்பினார். 10 வாதைகள் அங்கு செய்யப்பட்டது. தேவ பிள்ளைகளே, நீங்கள் நேரம் இல்லாதால் நான் வேகமாக போகிறேன். யாத்ராகமம் 14வது அதிகாரம் 28வது வசனம் கடைசியில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், தேவன் அங்கு ஒரு பெரிய யுத்தத்தை செய்கிறார். செங்கடல் முன்பாக நிற்கிறது. பின்பாக பார்வோனின் சேனைகள், இஸ்ரவேல் ஜனங்கள் தப்பி போகாதபடிக்கு தேவனை ஆராதிக்க அவர்கள் வனாந்தரத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லி ஜனங்கள் முழுவதையும் தேவன் விடுதலையாக்கி, பஸ்காவை ஆசரித்து ஜனங்களை விடுதலையாக்கி, பஸ்கா புசித்த அந்த இரவிலே கர்த்தர் அவர்களை விடுதலையாக்கி வெளியே கொண்டு வந்து தேவன் நடத்தி கொண்டு வருகிறார். அப்படி நடத்தி கொண்டு வரும்பொழுது முன்பாக செங்கடல் நிற்கிறது, பின்பாக பார்வோனின் சேனை தொடர்ந்து வருகிறது. இரு புறங்களிலும் பர்வதங்கள் இருக்கிறது. என்ன செய்வது என்று சொல்லி அறியாமல் திகைத்துக் கொண்டிருந்த நேரத்திலே இவர்கள் நினைத்தார்கள், அவ்வளவுதான், இனி நம்முடைய வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லி நினைத்தார்கள். ஆனால் கர்த்தர் நினைத்ததோ வேறு விதமாக இருந்தது. அவர்கள் இப்பொழுது செங்கடலை 2ஆக பிளக்கும்படி ஆண்டவரிடத்திலே மோசே முறையிட்ட பொழுது, மோசேனிடத்திலே ஆண்டவர் கேட்கிறார், மோசே உன் கரத்தில் இருக்கிறது என்ன? அந்த கோலை கொண்டுதானே நான் இத்தனை அற்புதங்களை செய்தேன், அந்த கோலை கொண்டுதானே இத்தனை வாதைகளை அனுப்பினேன், நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? உன்னுடைய கரத்திலே கோல் இருக்கிறதே. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து கொடுக்கிறார். உனக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் எங்கே? உனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் எங்கே? உனக்கு கொடுத்த வரங்கள் எங்கே? உனக்கு கொடுத்த தாளந்து எங்கே? நான் உன்னை நடத்தின பாதைகளை நீ நினைத்து பார்த்தாயா? உனக்கு தேவன் செய்த அற்புதங்களை நினைத்து பார்த்தாயா? இன்றைக்கு உட்கார்ந்து நீ அழுது கொண்டு இருக்கிறாயே, இன்றைக்கு உட்கார்ந்து வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறாயே. கர்த்தர் கேட்கிறார், உன்னிடத்தில் இருக்கிறது என்ன? நீ எழும்பி போரடிக்க வேண்டியவள், நீ எழும்ப வேண்டியவள். கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே நீ எழும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். பராக்கிரமசாலியே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவன் மீதியானருக்கு பயந்து ஆலைக்கு புறம்பே நின்று கோதுமை அடித்துக் கொண்டிருந்த பொழுது தேவன் அவனிடத்தில் இறங்கி பேசுகிறார், பராக்கிரமசாலியே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி. இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறார், நீ ஏன் அழுது கொண்டு இருக்கிறாய்? நீ ஏன் புலம்பிக் கொண்டு இருக்கிறாய்? நீ ஏன் உனக்குள் இருக்கிற வல்லமை நீ அறியாதபடி இன்றைக்கு நீ ஏன் அழுது கொண்டு இருக்கிறாய் என்று ஆண்டவர் கேட்கிறார். உன்னிடத்திலே இருக்கிறது என்ன? இன்றைக்கு அதை கர்த்தரிடத்திலே கொண்டு வாருங்கள். அந்த கோல் தான் செங்கடலை 2ஆக பிளந்தது. கர்த்தர் சொன்னார், செங்கடலை அடி என்று ஆண்டவர் சொன்னார். அந்த கோலை நீட்டின பொழுது செங்கடல் 2ஆக பிளந்தது. ஜனங்கள் எல்லோரும் கரையை கடந்து போனார்கள். தேவ பிள்ளைகளே, செங்கடலை கடந்து அவ்வளவு பேரும் போன பின்பு ஆண்டவர் பார்த்து கொண்டே இருந்தார். பின்பு என்ன நடந்தது?
பின்பாக வந்த பார்வோனின் சேனை முழுவதிலும் வேதம் அழகாய் சொல்லுகிறது, அவன் ஓட்டிக்கொண்டு வந்த ரதத்தின் உருளை முதல் கொண்டு கலன்று போகும்படியாக சமுத்திரத்தின் நடுவிலே வருகிற வரைக்கும் ஆண்டவர் பொறுமையோடு காத்திருந்து எல்லா படை வீரர்களும் அந்த நடு கடலிலே வரும்பொழுது தேவன் அப்படியே செங்கடலை மூடி போட்டார். வேதம் அழகாய் சொல்லுகிறது, யாத்ராகமம் 14வது அதிகாரம் 28வது வசனம், அவர்களில் ஒருவனாகிலும் தப்பவில்லை, அவர்களில் ஒருவனாகிலும் தப்பவில்லை. தேவன் பார்த்தார். பாருங்க, கர்த்தர் என்னுடைய பிள்ளைகளை, என்னுடைய ஆண் பிள்ளைகளை, என்னுடைய சந்ததியை, என்னுடைய பரிசுத்த சந்ததியை நீ கொன்று போட்டாயே என்று மனதில் வைராக்கியம் வைத்திருந்த தேவன் நேற்ற வேளை வரும்பொழுது பழிவாங்குகிற தேவனாக வெளிப்பட்டார். அவர்களில் ஒருவன் கூட மீதியா இல்லாதபடி தேவன் வெளிப்பட்டார். அது மாத்திரமல்ல, எகிப்திலே பஸ்கா ஆசரித்த பொழுது தலைச்சன்கள் ஒன்று கூட இல்லாதபடி என்னுடைய சந்ததியை நீ அழித்தாயே என்று சொல்லி சத்துருனுடைய சந்ததி இல்லாதபடிக்கு, அங்கு தலைச்சன்கள் இல்லாதபடிக்கு, மனிதர்களில் மாத்திரமல்ல, எகிப்தியர்கள் அழித்தது மனிதர்களை மாத்திரம். ஆனால் ஆண்டவருடைய கோபம் எப்படி வெளிப்பட்டது தெரியுமா? மனிதர்களை மாத்திரமல்ல, அவர்கள் வைத்திருந்த ஆடு மாடுகள் குதிரைகள் ஒட்டகங்களுடைய எல்லா தலைச்சன்களையும் தேவன் சந்தரித்து போட்டார். தேவ பிள்ளைகளே, நம்முடைய தேவன் அப்படி நமக்கா யுத்தம் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் கூட கர்த்தர் உங்களுக்காய் யுத்தம் பண்ண தயாராக இருக்கிறார். இன்றைக்காய் கர்த்தர் உங்களுக்காய் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். தேவன் சபையிலே எழுந்தருளுவார், சத்துருக்கள் சிதறிண்டு போவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுக்கு விரோதமாய் எழும்பினவர்கள் உங்கள் பட்சத்தில் வருவார்கள். உங்களுக்கு விரோதமாய் எழும்பினவர்கள் உங்கள் பட்சத்தில் வருவார்கள். தேவ பிள்ளையே, முள்ளை கொண்டு கர்த்தர் அதிசயங்களை செய்கிற தேவன், ஒரு கோலை கொண்டு கர்த்தர் அதிசயங்களை செய்கிற தேவன். நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அற்பமானவைகளை கொண்டு அற்புதங்களை செய்கிற தேவன். சாதாரண ஒரு முள், ஒன்றுக்கும் உதவாத ஒரு முள்ளிலே புதுமை எரிந்தது. பரலோகம் இறங்கி வந்தது. அந்த முள்ளின் மேலே பரலோக அக்கினி இறங்கி வந்தது. முல்லை போன்ற உன் வாழ்க்கை இருக்கிறதா? முல்லை போன்று இருக்கிறாயா? உன்னுடைய சுபாவங்கள் முல்லை போன்று இருக்கிறதா? இன்றைக்கு பரலோகத்திலிருந்து ஒரு அக்கினி உன் மேல் இறங்கி வருகிறது. இது ஏதோ புதுமை. இத்தனை நாள் உன்னை அற்பமா எண்ணினவர்கள், உன்னை உதாசீனப்படுத்தினவர்கள், நீ ஒன்றும் இல்லாதவன் என்று தள்ளி வைத்தவர்கள் எல்லோரும் பார்க்கும்படியாக, எல்லோரும் ஆச்சரியப்படும்படியாக, எல்லோரும் உன்னிடத்திலே வரும்படியாக, எனக்காக நீ தேவனை நோக்கி முறையிடுவாயா என்று கேட்கும்படியாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு அற்புதமான ஒரு அக்கினியை அந்த முள்ளிலே பற்றி எறிய வைத்ததை போல கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் ஊழியத்திலே, நீங்கள் நடக்கிற பாதைகளிலே கர்த்தர் தம்மை வெளிப்படுத்த தேவன் சித்தம் உள்ளவர்களாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாக கோலை பார்த்தோம். அந்த கோலை கொண்டு கர்த்தர் அற்புதங்களை செய்ததை நாம் வாசிக்க முடிகிறது. அந்த கோலை கண்மலை அடித்த பொழுது ஜனங்கள் முழுவதும் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கோல் இயேசுவினுடைய வார்த்தை என்ற கோல். ஏசாயா 11வது அதிகாரம் 4வது வசனம் வேதம் சொல்லுகிறது, வார்த்தை என்ற கோலினால் அவர் அடித்தார். வாக்கு என்ற கோல். தேவ பிள்ளைகளே, அந்த கோல் எதை குறிக்கிறது? கர்த்தருடைய வார்த்தையை குறிக்கிறது. நீ கர்த்தருடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டு நீ கிரியை செய்வாய் என்று சொன்னால், கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை அறிக்கையிடுவாய் என்று சொன்னால், தேவன் உனக்கு தந்த வாக்குத்தத்தங்களை நீ அறிக்கையிடுவாய் என்று சொன்னால், வார்த்தை இயேசுவை குறிக்கிறது, இயேசுவின் நாமத்தை குறிக்கிறது. அந்த நாமத்தை நீ சொல்லுவாய் என்று சொன்னால் பிசாசுகள் அலறும். உனக்கு விரோதமாய் எழும்பின பிசாசுகள் தங்கள் கைகளினால் வாயை பொத்திக் கொள்ளும். உனக்கு விரோதமாய் பேசினவர்கள் தங்கள் வாயை பொத்திக் கொள்ளுவார்கள். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளும் பொழுது தேவ பிள்ளைகளே, உங்கள் வாக்கு தத்தங்களை பிடித்து ஜெபியுங்கள். வாக்கு தத்தங்களை, வார்த்தைகளை பிடித்து ஜெபியுங்கள். தேவ பிள்ளையே, நீ முள்ளாயிருக்கலாம். கர்த்தரை நோக்கி பார்த்து நீ கதறும் பொழுது, தேவனிடத்திலே ஜெபிக்கும் பொழுது உன் வாழ்க்கை மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கிற ஒரு வாழ்க்கையாக, பரலோக அக்கினி உன்மேல் பிடித்து எறிகிற ஒரு வாழ்க்கையாக, ஒரு முல்லை கொண்டு கர்த்தர் செய்ய முடியும். ஒரு கோலை கொண்டு கர்த்தர் செய்ய முடியும். வேதத்தில் எத்தனையோ அற்புதங்களை பார்க்க முடியும். நாம் தாவீதை பார்க்க முடியும். 1 சாமுவேலின் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது தாவீதை பார்க்க முடியும். தாவீது பாருங்க, ஒரு கல்லை கொண்டு, ஒரு கவனை கொண்டு சத்துருவை வீழ்த்தினான். தேவ பிள்ளைகளே, இந்த தாவீது எப்படி கிரியை செய்கிறார் பாருங்க. ஒரு கல்லையும் ஒரு கவனையும் கொண்டு கோலியாத்தை வீழ்த்தின ஒரு காரியத்தை நம்மால் வாசிக்க முடியும். தேவ
பிள்ளைகளே, ஹல்லேலூயா சொல்லுங்க. தாவீது பாருங்க, கோலியாத்தை வீழ்த்துகிறான். கோலியாத்தோ யுத்த வீரன், இவனோ ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவன். அவன் மிகவும் பராக்கிரமான பலசாலி. இவனோ வேதம் சொல்லுகிறது அவன் சிவந்த மேனியும் அழகான ரூபமும் உள்ளவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தேவ பிள்ளைகளே, இந்த தாவீது எப்படிப்பட்டவன் தெரியுமா? தாவீதுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தெரியுமா? இந்த தாவீதுடைய வாழ்க்கை சங்கீதம் 27:10 சொல்லுகிறது, என் தகப்பனும் என் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்ளுவார். தகப்பனும் தாயும் கைவிடப்பட்ட ஒரு வாழ்க்கை இந்த தாவீதினுடைய வாழ்க்கை. சங்கீதம் 51:5 தாவீது சொல்லுகிறார், நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். ஆகவே என் தாய் தகப்பனால் நான் கைவிடப்பட்டேன். கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிறான். அங்கு பார்க்க முடியும் 1 சாமுவேலிலே 17வது அதிகாரத்திலே நாம் வாசிக்க முடியும். அந்த இடத்திலே சாமுவேல் அங்கு ஒரு ராஜாவை கர்த்தர் அபிஷேகம் பண்ண சாமுவேலை அனுப்பின பொழுது அங்கு ஈசா என்ன செய்கிறான்? மற்ற 7 குமாரர்களையும் கொண்டு வருகிறான். சமஸ்த இஸ்ரவேலும் அந்த இடத்திலே கூடி இருக்கிறது. அந்த விருந்து சாலையில சமஸ்த இஸ்ரவேலும் கூடி இருக்கிறது. ஆனால் இந்த தாவீது மாத்திரம் மந்தையிலே ஆடு மாய்க்க போய்விட்டான். இந்த தாவீது அவ்வளவு அற்பமாய் எண்ணப்பட்ட ஒரு மனிதன், தன்னுடைய சொந்த குடும்பத்தினாலே புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனிதன், தள்ளிவிடப்பட்ட ஒரு மனிதன், மிகவும் அற்பமாய் எண்ணப்பட்டவன். அதை பாருங்க, சமஸ்த இஸ்ரவேலும் அந்த இடத்திலே கூடி இருக்கிறது. தன்னுடைய மகனோ அங்கு ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறான். எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை! அப்பொழுது எப்படி தாவீதுடைய வாழ்க்கை இருந்திருக்கும் என்று நினைத்து பாருங்கள். அந்த சூழ்நிலையிலே தானே தாவீதை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். இந்த தாவீது வனாந்தரத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தாலும் அவன் தேவனை துதிக்கிறவனாய் இருந்தான். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் அவன் தேவனை துதிக்கிற ஒருவனாய் இருந்தபடினாலே அவனுடைய வாழ்க்கையை கர்த்தர் தலைகீழாக மாற்றி போட்டார். நாம் ஆடு மேய்க்கிறோமே என்று அவன் கவலைப்படவில்லை, கைவிடப்பட்டு விட்டோமே என்று கவலைப்படவில்லை, யாரும் என்னோடு கூட இல்லை என்று கவலைப்படவில்லை. அவன் சொல்லுகிறான், என் வலது பாரிசத்திலே நான் கர்த்தரை நிறுத்தி வைத்திருக்கிறேன். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை நான் நிறுத்தி வைத்திருக்கிறேன். எல்லாம் இழந்து போன சூழ்நிலையிலும், அங்க சிற்காலில் எல்லாவற்றையும் இழந்து போன சூழ்நிலையிலும் அவன் சொல்லுகிறான், கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். தேவனே அவனோடு கூட இருந்தார். அவனுடைய கைகளை விரலுக்கும் யுத்தத்திற்கு பழக்க வைக்கிற ஒரு தேவனாக இருந்தார். தாவீதை குறித்து சொல்லும்போது சொல்லுகிறார்கள், அவன் யுத்தம் செய்யும் பொழுது அவனுடைய கை பட்டயத்தோடு கூட ஒட்டி கொள்ளுமா. அந்த பட்டயத்தை அவன் கரத்திலிருந்து பிரித்தெடுக்க முடியாதாம். அவன் ஒரு புறம் பாய்ந்து சென்றான், ஆனால் மறுபுறம் ஆயிரக்கணக்கான ஜனங்களை வெட்டி வீழ்த்து வருவானா. அதான் சொல்லுகிறான், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். பாருங்க, தேவனை குறித்த அறிவு எப்படி இருந்தது பாருங்க. தேவனை துதிக்கிற ஒரு மனிதனா இருந்தான். ஆகவே எதற்கும் அவன் அசைக்கப்படவே இல்லை. அவனுடைய வாழ்க்கை முழுவதும் யுத்தம் நிறைந்த வாழ்க்கை தான். கடைசி வரும் யுத்தம் நிறைந்த ஒரு வாழ்க்கை தான். ஆனாலும் எங்காவது ஒரு இடத்திலாவது வேதத்திலே சொல்லுங்கள் பார்ப்போம், தாவீது தோற்று போனான் என்று சொல்லி. ஒரு இடத்திலே கூட தாவீது யுத்தத்திலே தோற்று போகவே இல்லை. ஏனென்று சொன்னால் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அற்பமாய் எண்ணப்பட்ட தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார். தாவீதை தான் கொண்டு வந்து அந்த இடத்திலே தேவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். இவ்வளவுதான் உன் பிள்ளைகளா என்று கேட்டபொழுது, இன்னும் ஒரு மகன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான், அவனை அழைப்பி என்று சொல்லும் பொழுது அவன் ஆளை அனுப்பி அவனை அழைப்பித்தான். வேதம் அழகாய் சொல்லுகிறது, சாமுவேல் எழும்பி தாவீதை அபிஷேகம் பண்ணினான். தன்னிடத்தில் இருந்த தாவீதை அபிஷேகம் பண்ணினான். கர்த்தர் யாரோடு கூட இருந்தார்? சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட கர்த்தர் இருக்கவில்லை. தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தபடினாலே தாவீதை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட தாவீது யுத்தத்திலே தேவனை அவனை பழக்குவித்தார். அவனுடைய கையிலே இருந்தது என்ன? கிண்ணறத்தை எடுத்து தேவனை ஆராதிக்கிற ஒரு மனிதன். அவ்வளவுதான் அவனுக்கு தெரியும். இப்பொழுது ஒரு பெரிய யுத்தத்திற்கு முன்பாக கடந்து போகிறான். தன்னுடைய சகோதரர்களை பார்க்கும்படி போனவன், அவன் பிசாசு சொன்னதான அந்த காரியங்களை கேட்டு பெலிஸ்தியர் என்று சொன்னாலே அதனுடைய அர்த்தம் வலுசர்பம் என்றுதான் அர்த்தம், தரையிலே ஊறுகிறவன் என்று சொல்லி அர்த்தம். அதனால்தான் அந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் 1 சாமுவேல் 17வது அதிகாரத்திலே பெலிஸ்தியன், இந்த பெலிஸ்தியன், இந்த பெலிஸ்தியன், தேவன் ஒவ்வொரு வசனத்திலும் இந்த பெலிஸ்தியன், இந்த பெலிஸ்தியன் என்று தேவன் குறிப்பிட்டு இருப்பார். எதற்கு தெரியுமா? அவன் சாத்தான் என்று அறிவித்துக் கொண்டே இருக்கிறார், அவன் வலுசர்பம் என்று அறிவித்துக் கொண்டே இருக்கிறார்.
அதனுடைய எபிரேய அர்த்தம் வலு சர்ப்பம் என்றதான அர்த்தம். அந்த பெலிஸ்தனை கொல்லும்படியாக தாவீதை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா சொல்லுங்க. யுத்தத்திலே சிறந்த வீரர்கள் இஸ்ரவேல் ஜனங்களிலே இருக்கிறார்கள். இதே தாவீதோடு பிறந்த 3 பேரும் ஆர்மியில இருக்கிறாங்க, சவுலோடு கூட இருக்கிறாங்க. சரியான வீரர்கள், நன்றா யுத்தத்தை பழக்குவித்தவர்கள். அவர்கள் எல்லாரும் எழுந்த பொழுதும் அற்பமா எண்ணப்பட்ட தாவீதை கொண்டு இஸ்ரவேலுக்கு தேவன் ஒரு பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. ஜனங்கள் பாடும்படியாக சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று பாடும்படியாக தேவன் அவர்களுக்கு உதவி செய்தார். இதை பார்த்த சவுலுக்கு பொறாமை வந்தது. சவுல் அவனை அழிக்கும்படியாக தேடுகிறான். அந்த இடத்துல கர்த்தர் அவனோடு கூட இருந்து சவுலை தன்னுடைய கரத்திலே ஒப்புக்கொட்ட பொழுதும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேல் நான் கை போடுவது எப்படி என்று சொல்லி அவன் தன்னை விலக்கி கொண்டான். தேவ பிள்ளைகளே, அப்படிப்பட்டவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களுக்காய் யுத்தம் செய்வார். யாரிடத்திலும் நீங்கள் போய் யுத்தம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அபிஷேகம் ஒரு நாளில்லாத அவர்கள் மேல் இருந்திருக்கிறதே, ஆகவே அவர்கள் மேல் நீங்கள் கை போட வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களை பற்றி நாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களை பற்றி நாம் குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் மேல் அபிஷேகம் இருக்கிறது. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்காய் எழும்புவார். தேவனே உங்களுக்காய் யுத்தம் செய்வார். கர்த்தர் எழும்பி யுத்தம் செய்தால் அவருக்கு முன்பாய் நிற்கத்தக்கவன் யார்? ஒரே ராத்திரியில ஒரு தூதனை அனுப்பி 185,000 பேர்களை வெட்டி வீழ்த்தினவர் நம்முடைய ஆண்டவர். பெரிய பெரிய கல்லின் மலையை அழுப்பி கொன்று போட்டவர் நம்முடைய ஆண்டவர். அவர்களுக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? இன்றைக்கு உங்களை பேசிக்கொண்டே இருக்கிறார்களா? தூற்றிக்கொண்டே இருக்கிறார்களா? அவமானப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்களா? ஒன்றுக்கும் உதவாதவள் என்று சொல்லி தள்ளி விடுகிறார்களா? கவலைப்படாதிருங்கள். நீங்கள் கர்த்தரை நோக்கி பார்த்து தேவனை துதிக்கிற ஜனமாய் இருப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தரிடத்திலே முறையிடுகிற ஜனமாய் இருப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். உங்களை தேவன் புறம்பே தள்ளுவது இல்லை. அவர்களை வெட்கப்படுத்த கர்த்தர் உங்களை உயர்த்தும்படி தேவன் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, சவுலுடைய பெருமை அவனுக்கு அழிவை கொண்டு வந்தது. சவுலுடைய பெருமை அழிவை கொண்டு வந்தது. தேவ பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஒரு பெருமை மாத்திரம் நம்மிடத்திலே வராதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை உயர்த்தும் பொழுது, தேவன் உங்களை கொண்டு கிரியை செய்யும் பொழுது, அந்த பெருமை மாத்திரம் நம்மிடத்திலே வந்து விடாதபடி நாம் எச்சரிக்கையாய் இருப்போம் என்று சொன்னால் கர்த்தர் மேலே 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 நம்மை உயர்த்துவது நிச்சயம். எந்த அளவுக்கு கர்த்தர் நம்மை உயர்த்துகிறாரோ அந்த அளவுக்கு தாழ்மை நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். தேவ பிள்ளைகளே, வேதம் அழகாய் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 22வது வசனம் இந்த தாவீதை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். பின்பு தேவன் அவனை தள்ளி, இந்த பெருமை அல்ல, அந்த சவுலை தள்ளி, தான் ராஜாவானது நிமித்தம் அவனுக்கு ஒரு பெருமை வந்தது. அந்த பெருமையினாலே அவன் தாவீதை அழிக்கும்படி தேடினான். அது மாத்திரமல்ல, தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்தான். அவனே எல்லா காரியங்களையும் செய்யும்படி, பலி செலுத்தும்படி தன்னை துணிச்சலுக்குள்ளே கொண்டு போனான். ஆசாரியர்கள் மாத்திரமே செலுத்த வேண்டிய பலியை அவன் தான் செலுத்தும்படி அவனுக்குள்ளே ஒரு துணிச்சல் வந்தது. தேவன் சொன்னதை செய்யாதபடி அமலேக்கையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் அழித்து போடு என்று சொன்ன தேவனை அவன் விட்டுவிட்டான். தேவன் சொன்ன வார்த்தை கேட்கவில்லை. அன்றைக்கே அவன் செய்திருப்பான். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அந்த ஆவி இந்த தேசங்களிலே போராடாமல் இருந்திருக்கும். அதனால் தான் தேவன் சவுலுடைய ராஜ்ய பாரத்தை 2ஆக கிழித்து போட்டார். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லுவதை மாத்திரம் செய்யும்படி மிகவும் கவனமாய் இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 22வது வசனம், பின்பு தேவன் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவர்களை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து தேவன் சாட்சி கொடுத்தார். பாருங்க, தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி என்று சொல்லிட்டார்ல, அதோட ஆண்டு விடலாம்ல. திரும்ப பாருங்க சொல்றாங்க, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக நான் கண்டேன் என்று சொல்லி தேவன் அங்கு விளக்கமாக ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். ஈசாயின் குமாரனாகிய தாவீது. ஏன் தெரியுமா? ஈசாயின் அடிமர வேர் துளிர்க்கும் என்பது கர்த்தருடைய வார்த்தை. அந்த தாவீதின் வம்சத்திலே தான் தேவகுமாரன் பிறக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம். அதனாலதான்
தான் அந்த இடத்திலே தெளிவாய் அதை உணர்த்தும்படியாக அந்த இடத்திலே சொல்லப்படுகிறது. ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன். தேவ பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்த்து துதித்துக் கொண்டே இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களை அற்புதமாய் கர்த்தர் மாற்றுவார். அது மாத்திரமல்ல, தாவீதின் கையில் இருந்தது என்ன? 5 கூழாங்கற்கள். அந்த 5 கூழாங்கற்களிலே ஒரு கல்லை அவன் எடுத்துக்கொண்டான். இந்த 5 கூழாங்கற்கள் 5 ஆகமங்களை குறிக்கிறது. இந்த வேதத்தில் இருக்கிற ஆதியாகமம், எண்ணாகமம், உபாகமம், லேவியராகமம், 5 யாத்ராகமம், இந்த 5 ஆகமங்களை குறிக்கிறது தான், நியாயப்பிரமாணங்களை குறிக்கிறது தான் இந்த 5 கற்கள். தாவீது ஒரு கல்லை மாத்திரம் எடுத்து கவனை சுற்றி எரியும் பொழுது கோலியாத்துடைய தலை உடைக்கப்பட்டது. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் இது எதற்கு நிழலாக கர்த்தர் எழுதி வைத்தார் தெரியுமா? ஒரு கல்லை, சாதாரணமான ஒரு கூழாங்கல்லை கொண்டு சத்துருடைய தலை உடைக்கப்பட்டது. தேவ பிள்ளைகளே, கல்லாகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு, கல் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது, கண்மலையாகிய கிறிஸ்துவை குறிக்கிறது. இயேசுவை கொண்டு தேவன் சாத்தானுடைய தலையை சிலுவையிலே நசுக்கி போட்டார். அதற்கு அடையாளமாகத்தான் தாவீது கோலியாத்தை வீழ்த்தினதை வேதம் நமக்கு தெரியப்படுத்துகிறது. அது மாத்திரமல்ல, வெளிப்படுத்தின விசேஷத்திலே சொல்லப்படுகிறது, அவன் மரணத்தினால் தன்னுடைய தலையிலே காயம் இருக்கிறது என்று. இன்றைக்கு வரணும், மரணத்தின் காயம் சத்துடைய தலையிலே இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கா யுத்தம் செய்கிற தேவன். தேவன் யுத்தம் செய்தால் எப்படி இருக்கும்? இப்படித்தான் இருக்கும். எவ்வளவு பெரிய வீரனாயிருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய போராட்டமா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய உபத்திரவமா இருந்தாலும் சரி, என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. அற்பமானவைகளை கொண்டு அதிசயமான காரியங்களை தேவன் செய்தார். அற்பமான ஒரு கவன், அற்பமான ஒரு கல் அதிசயங்களை செய்தது. அதே போல அற்பமா எண்ணப்பட்ட தாவீதை கொண்டு கர்த்தர் அற்புதங்களை செய்தார். அது மாத்திரமல்ல, லேயாளை குறித்து நாம் வாசிக்கிறோம். அங்கும் பாருங்க, ஆதியாகமம் 29வது அதிகாரம் 35வது வசனம் வாசித்து பாருங்க. லேயாள் அங்கு அற்பமாய் எண்ணப்படுகிறாள். யாக்கோபு அங்கு அற்பமாய் லேயாளை எண்ணுகிறான். யாக்கோபு ராகேல் மேல் சிநேகமாய் இருந்தான். ஏனென்று சொன்னால் அவள் மகாரூபவதி. அதனால் யாக்கோபு ராகேலை சிநேகித்தான். ஆனால் லேயாளோ கூச்ச பார்வை உடையவள். அவளுடைய கண்கள் கூச்சமாய் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவள் யாக்கோபினால் வெறுக்கப்பட்டவள், அவள் அற்பமா எண்ணப்பட்டவள். வேதத்தை வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் 29வது அதிகாரம் 31 வாசித்து பாருங்கள். அவள் அற்பமா எண்ணப்பட்டாள். இவள் மூலம்தான் ஆதியாகமம் 29:35 இன்னும் நான் கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவள் அந்த பிள்ளைக்கு யூதா என்று பெயரிட்டாள். துதி பிறந்த இடங்க. அற்பமா எண்ணப்பட்ட லேயாள் மூலம்தான் தேசத்திற்கே, இந்த உலகத்திற்கே பரலோக துதி இறங்கி வந்தது. தேவ பிள்ளைகளை, கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிக்கலாமா? ஒரு பரலோகத்தின் துதி இந்த பூலோகத்திலே வரும்படியாக கர்த்தர் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம் அற்பமா எண்ணப்பட்ட லேயாள். தேவ பிள்ளை, அற்பமா எண்ணப்படுகிறாயா? உலகத்தில் ஒரு பெரிய சாதனையை செய்யும்படியாய், உலகத்திலே ஒரு பெரிய சரித்திரத்தை படைக்கும்படியாய் கர்த்தர் உன்னையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த யூதாவை கொண்டுதான் கர்த்தர் தேவனை துதிக்கிற துதியிலே பூமியிலே கொண்டு வந்தார். பரலோகத்தின் துதி பூமியிலே இறங்கி வருவதற்கு இந்த லேயாளை கர்த்தர் பயன்படுத்தினார். அது மாத்திரமல்ல, இன்றைக்கும் யூதர்கள் என்று சொன்னால் பிடிக்காத ஒரு நபர் பிசாசு. ஏன் தெரியுமா? அவனுக்கு துதிக்கிறவர்களை கண்டால் பிடிக்கவே பிடிக்காது. எதற்கு தெரியுமா? அந்த துதித்தலை தான் தேவன் அவனுடைய கரத்திலே கொடுத்திருந்தார். அந்த துதிக்கு தலைவனாகத்தான் அவன் இருந்தான். சிங்காசனத்திலே கர்த்தர் அவனை உட்கார வைத்திருந்தார். துதிக்கிறவனாக இருந்தான். ஆனால் அவன் தேவனுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினது போல, சவுலை கர்த்தர் தள்ளினதை போலவே அங்கே பரலோகத்திலே இருந்து லூசிபரை கர்த்தர் அவனையும் அவன் கூட்டத்தையும் தள்ளி போட்டார். அன்றைய தினத்தில் இருந்து இந்த யூதா மேல் அவன் கண் வைத்து விட்டான். யூதா என்றால் கர்த்தருடைய துதி என்று அர்த்தம், தேவனை துதிக்கிறவன் என்று அர்த்தம். ஏன் தெரியுமா? யூதர்களை பார்த்தால் இன்றைக்கு வரைக்கும் பிசாசுக்கு கோபம் என்று சொன்னால் அவனுடைய இடத்தை தேவன் பிடுங்கி யூதனுடைய கரத்திலே கர்த்தர் கொடுத்து விட்டார். யூதாவுடைய கரத்திலே கொடுத்து விட்டார். அவனுடைய இடத்தை கர்த்தரை துதிக்கிற துதி யார் வாயிலெல்லாம் இருக்கிறதோ, யாரெல்லாம் கர்த்தரை துதிக்கிறீர்களோ, உங்களுக்கு விரோதமா எப்பொழுதும் ஒருவன் தேவ சமூகத்திலே குற்றம் சாட்டிக் கொண்டே இருப்பான். வெளிப்படுத்தினர் 12:10 தன்னுடைய சகோதரர்கள் மேல ஒவ்வொரு நாளும் பிசாசு அவனும் குற்றம் சாட்டிக் கொண்டே இருப்பான். துதிக்கிறவர்களை கண்டால் பிசாசுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன் தெரியுமா?
தெரியுமா? ஏன் இடம் போயிருச்சே, ஏன் நாற்காலி போயிருச்சே, ஏன் சிங்காசனம் போயிருச்சே, ஏன் பதவி போயிருச்சே, அந்த இடத்துக்கு நான் இன்னொருத்தனை நான் விடுறதா? நான் விட முடியாது என்று சொல்லி இன்றைக்கு வரைக்கும் துதிக்கிற ஜனங்களுக்கு விரோதமாக, யூத ஜனங்களுக்கு விரோதமாக பிசாசு கிரியை செய்து கொண்டே இருக்கிறான். அதனால்தான் யூதா கோத்திரத்திலே பிறந்த இயேசு கிறிஸ்துவையும் அவன் சிலுவையிலே நசுக்கும்படியாக தீர்மானம் பண்ணினான். தேவ பிள்ளைகளே, துதிக்கிற உங்களை கண்டால் பிசாசுக்கு ஒரு நாளும் பிடிக்காது. ஆகவே தைரியமாயிருங்கள், கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார். தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். துதிக்கிற ஜனத்தை கர்த்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 6வது வசனம் வாசித்து பாருங்க. கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தபடினால் அவளுடைய சக்களத்தி அவளை துக்கப்படுத்தும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்தினாள். அன்னாளை பார்க்க முடிகிறது. 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 6வது வசனத்திலே அன்னாள் மிகவும் துக்கப்பட்டவளாக, மிகவும் மனக்லேசம் உள்ள ஸ்திரியாக, இருதயத்தை ஊற்றுகிறவளாக அவங்க ஏலிக்கிட்ட சொல்லுகிறார், நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ, என்னுடைய இருதயத்தை நான் தேவனிடத்திலே ஊற்றி விடுகிறேன் என்று சொல்லுகிறார். ஏன் இப்படி புலம்பிட்டு இருக்கான்னு கேட்கும்பொழுது, நீ குடித்து வெறித்திருக்கிறாய் என்று கேட்கும்பொழுது, அப்படி அல்ல, நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ. தேவ பிள்ளைகளே, மனக்லேசம் உள்ளவர்களாக இருக்கிறீர்களா? மன துக்கம் நிறைந்தவர்களாக இருக்கிறீர்களா? அன்னாள் பாருங்க, அருமையா தேவனோடு ஒரு பொருத்தனை செய்கிறாள். துதித்த ஜனங்களை தேவன் எப்படி கைவிடுவது இல்லையோ, இங்க பாருங்க, ஜெபிக்கிற ஜனங்களை கர்த்தர் கைவிடுகிறது இல்லை. நீங்கள் அற்பமா எண்ணப்பட்டவர்களாக இருக்கலாம். கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபிக்கும் பொழுது, லேயாள் இன்னும் துதிப்பேன் என்று கர்த்தரை நோக்கி பார்த்து துதித்த பொழுது யூதா பிறந்தான். உலகத்திற்கே பரலோக துதி உண்டாயிற்று. தாவீது மூலமாக ஒரு துதியின் சத்தம் இந்த தேசத்தை நிரப்பினது. தேவ பிள்ளைகளே, இதே அன்னாள் மூலமாக கர்த்தர் ஒரு நியாயாதிபதியை, ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் எழுப்பினார். கர்த்தர், தேவ பிள்ளைகளே, அற்பமா எண்ணப்பட்ட அன்னாளை கொண்டுதான் கர்த்தர் பயங்கரமான காரியங்களை செய்தார். இந்த தேசத்திற்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசி, அவன் சொன்ன வார்த்தை ஒரு வார்த்தை கூட தரையிலே விழுந்ததில்லை என்று சொல்லுகிறார்கள். அது மாத்திரமல்ல, சாமுவேலை போன்ற தீர்க்கதரிசி இதற்கு முன்பும் இல்லை, இதற்கு பின்பும் இல்லை. அவ்வளவு துல்லியமாய் தீர்க்க தரிசனம் சொன்ன ஒரு சாமுவேலை கர்த்தர் எழுப்ப பண்ணினார். அவ பாருங்க, அவ தேவனோடு கூட ஒரு பொருத்தனை செய்கிறாள். ஆண்டவரே, நீர் எனக்கு ஒரு குமாரனை கொடுப்பீர் என்று சொன்னால் அவன் ஜீவனுள்ள நாளளவும் நான் அவனை உமக்கே கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒரு பொருத்தனை செய்து விண்ணப்பம் செய்கிறாள். 1 சாமுவேல் 1:10 நீங்கள் வாசிக்க முடியும். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய பொருத்தனையை கேட்டு, அவள் விண்ணப்பத்தை கேட்டு, அவள் அற்பமா எண்ணப்பட்டதை பார்த்து ஏற்ற வேளை வந்தது. அவள் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார், மனம் இறங்கினார், கர்த்தர் ஒரு பிள்ளையை கொடுத்தார். அது மாத்திரமல்ல, 1 சாமுவேல் 1:28 நீங்கள் வாசித்து பாருங்கள். அவள் பொருத்தனையை நிறைவேற்றினாள். தேவனுடைய கரத்திலே கொண்டு வந்து அவள் பொருத்தனையை நிறைவேற்றி தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்தாள். தம்முடைய குமாரனை, ஒரே பேரான குமாரனை தேவனுக்கென்றே அவள் ஒப்பு கொடுத்தாள். கர்த்தர் மறுபடியும் அவளை ஆசீர்வதித்தார். மறுபடியும் ஆசீர்வதித்து 5 பிள்ளைகளை குறித்து வேதத்திலே மிக பெரிய அளவிலே சொல்லப்படவில்லை. ஆனால் அவள் கர்த்தருக்கென்று நேர்ந்து கொண்ட, கர்த்தருக்கென்று பொருத்தனை செய்த அந்த சாமுவேல் தான் பெரிய தீர்க்கதரிசியாக மாறினான். தேசத்திற்கே நியாயாதிபதியாக மாறினான். அற்பமா எண்ணப்பட்ட இந்த அன்னாளை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்தார். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களை கொண்டும் கர்த்தர், அற்பமான உங்களை கொண்டுதான் கர்த்தர் அற்புதமான காரியங்களை செய்யும்படி தேவன் விரும்புகிறார். யோசித்து பாருங்க, அற்பமான ஒரு மீனினுடைய வாயிலே வரிப்பணத்தை இயேசு எடுக்க செய்தார். அற்பமான ஒரு மீனை யோனாவை விழுங்கும்படி கட்டளையிட்டார். இன்றைக்கு வரைக்கும் அந்த மீனை குறித்து நாம் பேசிக்கொண்டு இருக்கிறோம். இயேசு சொன்ன அந்த மீனுடைய வாயில பாருங்க, ஆண்டவர் சொன்ன மாத்திரத்திலே அந்த மீன் புறப்பட்டு வந்தது. தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தது. அதன் வாயிலிருந்து ஒரு வரிப்பணம் எடுக்கப்பட்டது. மீனுக்கு கட்டளை கொடுத்தார். அந்த மீன் தன்னை அர்ப்பணித்தது. யோனாவை விழுங்கினது. திரும்ப கொண்டு வந்து நினிவேல கக்கி போட்டது. தேவ பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஒரு அற்பமான பொருள்களை கொண்டே தேவன் அதிசயமான காரியங்களை செய்வார்கள் என்று சொன்னால், அற்பமான உங்களை கொண்டு தேவன் ஆச்சரியமான காரியங்களை செய்வது நிச்சயமாக உண்மையான ஒரு காரியம். இந்த நாட்களிலே நீங்க அதை பார்க்க போறீங்க, நீங்க அதை ருசிக்க போறீங்க. இவ்வளவு நாள் கண்ணீரில் இருந்தீங்கல்ல, இவ்வளவு நாள் துக்கத்தில் இருந்தீங்களே, கர்த்தர் சொல்லுகிறார், உன் துக்கம் முடிந்து போனது, உன் துக்கம் முடிந்து போனது. இந்த நாளிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை நீ காண போகிறாய். முசுக்கட்டை பூச்சிகள் பட்சித்த வருஷங்களை, வெட்டுக்கிளிகள் பட்சித்த வருஷங்களை, புழுக்களை வச்சித்த வருஷங்களை
பொக்கிஷங்களை மறுபடியும் தேவன் உனக்கு திரும்ப கொடுக்கிறார். அவைகளை நன்மையினால் கர்த்தர் நிரப்பும்படி வாஞ்சிக்கிறார். தேவ பிள்ளைகளே, ஆஹா, அல்லேலூயா சொல்லுங்க. ஆகவே அற்பமான உங்களை கொண்டு கர்த்தர் அற்புதமான காரியங்களை செய்யும்படியாய் இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட தேவன் பேசுகிற தேவனாய் மாத்திரமல்ல, கிரியை செய்கிற தேவனாக நம்மோடு கூட இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, ஆகவே சந்தோஷமாய் இருங்கள். ஞானவான்களை வெட்கப்படுத்தும்படியாய் கர்த்தர் பைத்தியமான உங்களை கர்த்தர் அழைக்கிறார். பலவீனங்களை வெட்கப்படுத்தும்படியாய், பலவான்களை வெட்கப்படுத்தும்படியாய் பலவீனமானவர்களை உங்களை கர்த்தர் அழைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐஸ்வர்யவான்களை வெட்கப்படுத்தும்படியாய் தரித்திரரான கர்த்தர் உங்களை அழைக்கிறார். இந்த நாளிலும் அவருடைய அழைப்பிற்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவரிடத்திலே மனம் திரும்புவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு அற்புதமான காரியங்களை செய்யும்படியாய் அன்றைக்கு தேவன் எப்படி செய்தாரோ இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்யும்படியாய் கர்த்தர் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே இறங்குகிறார். ஒரு சாதாரணமான அற்பமான சமாரியால இருந்த அந்த ஸ்திரீயை கொண்டு ஒரு கிராமத்தையே கர்த்தர் ரட்சித்த தேவன், ஒரு சாதாரணமான ஒரு வேசியா இருந்த ராகாப்பை கொண்டு அந்த முழு ஜனங்களுக்கு விடுதலை கொடுத்த தேவன், அந்த சந்ததியிலே பிறந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களுடைய சந்ததியிலே பிறக்கும்படியாய், உங்கள் மூலமாய் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் ஆண்டவராகிய இயேசு உங்களை அழைக்கிறார். அவருடைய கரத்திலே நம்மை ஒப்புக் கொடுக்கமா. இன்றைக்கு தேவ ராஜ்யத்தை கட்டும்படியாக இப்படிப்பட்டவர்களை தான் ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். தாழ்மையுள்ளவர்களே, வெறுமையானவர்களே, கண்ணீரி பாதையிலே நடந்து கொண்டிருக்கிறவர்களே, அவமானத்திலும் நிந்தையிலும் நடந்து கொண்டிருக்கிறவர்களே, ஐயோ இந்த வாழ்க்கை எனக்கு போதும் என்று அழுது கொண்டிருக்கிறீர்களா? இனிதான் உங்கள் வாழ்க்கை ஆரம்பமாக போகிறது. என் வாழ்க்கை முடிய போகிறது நினைக்கிறீங்களா? இல்லை மகளே, இனிதான் உன் வாழ்க்கை ஆரம்பமாக போகிறது. இனிதான் கர்த்தர் தம்முடைய கரத்திலே உன்னை எடுக்க போகிறார். எப்பொழுது மனிதர்கள் உங்களை தள்ளினார்களோ அப்பொழுதுதான் கர்த்தர் தம்முடைய கரத்திலே நம்மை தூக்குகிற தேவனாய் இருக்கிறார். மனிதர்கள் தள்ளிவிட்டார்களே என்று கலங்காதிருங்கள். கர்த்தர் தம்முடைய கரத்திலே உங்களை உயர்த்துவார். தாழ்மை உள்ளவனை கர்த்தர் உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளின் தேவ வார்த்தையின்படியே அற்பமானவைகளை கொண்டு அற்புதங்களை செய்கிற தேவன், அற்பமானவர்களை கொண்டு ஆச்சரியங்களை செய்கிற தேவனாய் இன்றைக்கு நீர் எங்களுக்கு வெளிப்பட்டு இருக்கிறீர் சுவாமி. உம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, வெறுமையாக்குகிறோம். எங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறீர் என்பதை இந்த நாளிலே நாங்கள் அறிந்து கொண்டோம் ஆண்டவரே. நிச்சயமாய் நீர் பெரிய காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே செய்வதற்காய் ஸ்தோத்திரம். ஒரு அக்கினி இவர்கள் மேல் அனுப்புவதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தை ஆண்டவரே இவர்களை கொண்டு இந்த பூலோகத்திலே நீர் மகிமைப்பட போகிறபடியா ஸ்தோத்திரம். தேவ ராஜ்யம் கட்டப்பட போகிறபடியா ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். ஒவ்வொரு புதன்கிழமையிலும் நம்முடைய இல்லத்தில் வைத்து ஜெபங்கள் நடைபெறுகிறது. கலந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். அதே போல ஒவ்வொரு மாதம் கடைசி வெள்ளிக்கிழமையிலையும் விடுதலையின் கூட்டம், பிரச்சனையிலே, போராட்டங்களிலே, கண்ணீரிலே, பிசாசின் பிடியிலே, உபத்திரவத்திலே இருக்கிறவர்கள், மந்திரவாத கட்டு, பீலிசுனை கட்டு என்று சொல்லுவீர்கள் என்று சொன்னால் அந்த நாட்களிலே நீங்கள் கடந்து வரலாம். எங்களோடு கூட தொடர்பு கொண்டால் நீங்கள் எப்படி வர வேண்டும் என்று நாங்கள் தெரியப்படுத்துவோம். எங்களோடு கூட கடந்து கொள்ளுங்கள். தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.